ஹாய், இது வந்து கடையில் வாங்கின சாப்பாட்டு அரிசி, அமெரிக்கன் அரிசி. எவ்வளோ வந்து வெள்ளைன்னு இருக்குது பாருங்கள். மெலிசாக நல்லா பாலிஷ் பண்ணியிருக்கு. இது வந்து ரேஷன் அரிசி. நான் வந்து இப்போ ரேஷன் அரிசி தான் வடிக்கிறேன். நான் டெய்லியுமே ரேஷன் அரிசி தான் வச்சு சாப்பிடுவேன். இந்தமாரி இந்த பிரியாணி, கிளறுன சாதத்துக்கு எப்போயாவது தான் நான் இந்த கடை அரிசி வந்து அமெரிக்கன் அரிசி வடிப்பேன். இது சாப்பிடும்போது நல்லா சுகர் ஏறுதுங்க. ஆனால் இந்த ரைஸ் சாப்பிடும்போது நமக்கு வந்து சாப்பாட்டோட குவான்டிட்டி குறையும், சுகர் குறையும். இது வந்து ரேஷனில் வந்து ஃப்ரீயாக கொடுக்கறதுனால, இது வந்து விலை மலிவாக கிடைக்கிறதுனால, இது சத்துக்கள் கம்மின்லாம் சொல்லிட முடியாது இந்த ரைஸில். இது வந்து பட்டை தீட்டப்படாத அரிசி, அவ்வளோதான். பாலிஷ் பண்ணாத அரிசி, இது பாலிஷ் பண்ண ரைஸ், அவ்வளோதான். ரெண்டுமே நிலத்துல தாங்க விளையுது. ரேஷன் அரிசியும் நிலத்துல தான் விளையுது, இதுவும் நிலத்துல தான் விளையுது. ஆனால் இதை வந்து நல்லா பாலிஷ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு இப்போ என்றைக்குமே இயற்கையில் கிடைக்கிற பொருட்கள் எல்லாமே மங்கலாகவும் கலர் கம்மியாகவும் தாங்க இருக்கும். பழுப்பு கலரில் ஒரு மாதிரி மங்கலாக தான் இருக்கும். அது மேலே வந்து பாலிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். தெரியுதுங்களா உங்களுக்கு வித்தியாசம்? நல்லா பாலிஷ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அது மேலே இருக்க கோட்டிங்கே எடுத்துட்டாங்க. இந்த ரைஸையும் வச்சு பார்க்கும்போது அந்த மேலே இருக்க அந்த பழுப்பு நிற கோட்டிங்கே எடுத்துட்டாங்க. அதனால் வந்து ரேஷன் அரிசி வந்து வடித்து சாப்பிட்றது வந்து ஒரு கௌரவ குறைச்சலோ, இல்லை இது வந்து வந்து விலை மலிவாக கிடைக்கிறதுனால, இல்லை ஃப்ரீயாக கொடுக்கறதுனால இந்த அரிசியில் வந்து சத்து இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது. இந்த அரிசி தான் வந்து சத்தான அரிசி. நம்ம வந்து கடைகளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கைக்குத்தல் அரிசிலாம் கிடைக்கும். நிறைய வெரைட்டி அரிசி இருக்குது. நம்ம வந்து கைக்குத்தல் அரிசி வந்து பாலிஷ் பண்ணாத அரிசின்னு சொல்லிட்டு விலை அதிகமாகவும் கிடைக்கும் கடைகளில். ஆனால் வந்து ரேஷன் அரிசி வந்து நம்ம தாராளமாக சாப்பிட்லாம், பயமே கிடையாது. தாராளமாக சாப்பிட்லாம். சுகர்லாம் நல்லா குறையும், வெயிட்டு குறையும். என்னென்னா இந்த பாலிஷ் பண்ணாத அரிசி வந்து நம்ம ஹெவியாக சாப்பிட முடியாது. சாதம் நீங்கள் வந்து அதில் 2 கப்பு சாப்பிட்றீங்க, இதில் 3 கப்பு சாப்பிட்றீங்கன்னா இதில் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு குவான்டிட்டி குறைஞ்சி 1.5 கப் தான் நீங்கள் சாப்பிடுவீங்க. அதனால் உங்களுடைய சர்க்கரை அளவும் குறைஞ்சிரும், வெயிட் போடுறதும் குறைஞ்சிரும். ஸோ நான் வந்து தைரியமாக ரேஷன் அரிசி சாப்பிட்லாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.